தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அண்ணாமலை அவர்கள் புதிதாக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். அரசியலில் சினிமாத்துறை சேர்ந்த வெங்கடேஷன் அவர் நம்மளோட இருக்கார். சினிமாவில் தெரியும், ஒரு ஹாரர் மூவி வந்துச்சுன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், காமெடி மூவி வந்துச்சுன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அரசியல்லையும் அப்படி தான், ஒவ்வொரு சீசன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இந்த சீசனுங்கிறது புது இயக்கங்கள் தொடங்குவது அல்லது இயக்கங்கள் பிளவுபடுவது அப்படின்னு போயிட்டே இருக்குது. அதில் கடைசியாக நடந்திருக்கிறது, அண்ணாமலை அவர்கள் புது இயக்கம் தொடங்கியிருக்கிறார். இப்போ அவரோட வழி தனி வழி அப்படின்னு பேசியிருக்காரு. ஏற்கனவே தேசிய கட்சிகள் தமிழர்களுக்கு புரியும் மொழியில் பேசலை அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. பாஜகவுக்கு முரண்படுகிறாரா அல்லது அதை இன்னும் வலு சேர்க்கிறாரா, அந்த சித்தாந்தத்திற்கு வலு சேர்க்கிறாரா அப்படின்னு தெரியல. அண்ணாமலை அவர்கள் தொடங்கியிருக்கிற இந்த அரசியல் இயக்கம் என்பது கரை சேருமா அல்லது பாஜகவை வலுவிழக்கு செய்யுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளைத்தான் இன்றைக்கு உரைகள் நிகழ்ச்சி வாதிக்க இருக்கிறது. அண்ணாமலை வழி தனி வழி அரசியலில் கரை சேர்க்குமா அல்லது பாஜகவை மூழ்கடிக்குமா என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தர்கள் திரு வெங்கடேசன், பாஜகவை சேர்ந்தவர். வணக்கம் சார். வணக்கம் ஜி. மற்றும் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வெங்கடேசன் சார் புதிய கட்சி அல்லது இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். அது கண்டிப்பாக கட்சியாக தான் வளருங்கிறத அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்த இயக்கத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை அவர்கள் நகர்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து ஜனநாயக நாட்டில் யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம், இயக்கம் ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி அவருக்கும் நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டு அவர் போய் சேர்றாரு. அது கரை சேருமா கரை சேராதான்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் வந்து என்ன மாதிரி தத்துவத்தை அவர் முன்னெடுக்க போகிறாரு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து என்ன மாதிரி ஆட்களை தன்னுள் அழைச்சிட்டு போகிறாரு அப்படின்றது மிக மிக முக்கியமான கேள்வி. இன்றைக்கு வந்து பாஜகவை சேர்ந்தவர்கள் வந்து நிறைய பேர் அங்கே போய் சேர்ந்துருக்காங்கன்றப்ப எங்களுடைய மாநில தலைவர் இன்றைக்கி ஒரு லெட்டரே கொடுத்துட்டார். அண்ணாமலைஜியோடைய அமைப்பிலே இருந்துட்டு பாஜக அடிப்படை உறுப்பினராக இருக்க முடியாது, நீக்கப்படுவீர்கள், நீங்கள் யார் யார் போனீங்களோ அது வந்து தயவுசெய்து இங்கே வந்து இணைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு ரெக்வஸ்ட்டாகவே கொடுத்துருக்காரு. எல்லா நிர்வாகிக்கும் ஓப்பன் லெட்டர் இன்றைக்கி கொடுத்துருக்காரு. இது என்ன காரணம் அப்படின்னு இல்லை, தெரிஞ்சே தானே சார் போயிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் மக்கள் இயக்கம்லாம் சொல்லலை, அவர் நேரடியாக சொல்லிட்டாரு, பொது தேர்தலில் போட்டியிடுவோம், உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறாரு. அரசியல் கட்சிகளில் பயணிக்கக்கூடிய தொண்டர்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரே நேரத்தில் 2 கட்சிகளில் பயணிக்க முடியாதுன்னு. அப்போ அது தெரிஞ்சு தான் அண்ணாமலை இயக்கத்துக்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட நேற்று நைட்டு மட்டுமே 10 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்துருக்காங்க. அப்போ இந்த அறிக்கை இன்னைக்கு நைட்டு வரையும் எவ்வளோ சேர்ந்துருக்காங்க? இப்போ வரையும் 24 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்களா? தாவேக்கால இது கொடுத்தாங்க தெரியுங்களா, வேட்புமனு கொடுத்தாங்களே, விருப்பமனு கொடுத்தாங்களே பனையூரில். கொடுத்தவொடனே எவ்வளோ பேர் வாங்கினாங்க அப்படின்ற லிஸ்ட்டு அவங்க எவ்வளோ பேர் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, ஹைலைட் பண்ணி பல பேர் வாங்கிட்டாங்க. ஆயிரக்கணக்கான பேர், ஒவ்வொருத்தர் 2000 விருப்பமனு வாங்கிட்டு போகிறான். அவ்வளோ 1000, 10,000, 20,000. நான் கடைசியில் வந்து இது சப்மிட் பண்ணுங்கன்னு பார்த்தா ஒருத்தனோட காணும். இந்த ஆன்லைனில் பண்ணுறது, ஹைலைட் பண்ணி அதை புஷ் பண்ணுறது, ஒரு வார் ரூமை வச்சு வந்து பெருசாக சேர்ந்ததுலாம் அதெல்லாம் ஒரு ஹம்பக் சார். அதெல்லாம் வந்து நான் வந்து அது மிகப்பெரிய ஒரு வெளிப்படைத்தன்மையாக இல்லை, நான் இதை ஹம்பக்குன்னு சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன். அந்த விமர்சனத்தை வச்சா கூட அந்த அளவுக்கு ஹைப் இருக்கிற அந்த கட்சி ஆட்சியே பிடிச்சிட்டாங்க. அப்போ ஆன்லைன்லங்கிறது நம்ம தள்ளி, நான் சொன்னது ஆட்சியை பிடிக்க நான் விருப்பமனு தான் சொன்ன தவிர அவங்களுடைய மெம்பர்ஷிப் சொல்லலை. இங்கே 1 மணி நேரத்துக்கு நீங்கள் 1 லட்சம் சொல்கிறீங்களா, இன்றைக்கி 24 மணி நேரம் ஆயிடுச்சா, 24 லட்சம் ஆயிடுச்சா? அப்படி கிடையாதுங்க. அது சரி, அது தனியாக வைப்போம். இப்போ அண்ணாமலைஜி அவர் வந்து வெளியில் போய் அவர் அரசியல் பண்ணுறாருனா, புது அரசியலை முன்னெடுக்கிறாருன்னா அவர் என்ன பண்ணணும்னா, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கவர்கள் யாருமே என்னுடன் பிரயாணம் பண்ண வேணாம், அந்த கட்சியினுடைய கொள்கை பிடித்து அங்கே இருக்கிறீங்க, நீங்கள் அங்கே இருக்கணும். இங்கே வந்து நாங்கள் இளைஞருக்கான ஜென்சி சம்மந்தமான ஒரு கட்டமைப்பை ஆரம்பித்து அது அப்துல் கலாம்ன்ற பெயரிட்டு கோவையில் வந்து அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவர் கவுன்சிலராகவோ எம்எல்ஏவோ எம்பியோ ஆக்க போகிறேன் அப்படின்னு தானே அவர் சொல்கிறாரு. இங்கே இருக்கிறவரெல்லாம் அங்கே கூட்டிகிட்டு போகிறோன்னா, அப்போ அண்ணாமலைஜி 4 வருஷம் இங்கே இருந்து பாரதிய ஜனதா மோடிஜி அவர்கள் திட்டங்களை பற்றி பொது வழியில் பேசாமல், அமித்ஷா அவர்களுடைய புத்தி கூர்மையை பற்றியும் ஆளும் திறனை பற்றியும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்காம தனக்கான கோஷ்டியை தான் 4 வருஷம் அவர் வளர்த்தாரா? கேள்வி எழுதல. இப்போ நீங்கள் வெளியில் போனீங்கன்னா கோஷ்டியை வளர்த்தாராங்கிறது நீங்கள் கேட்க முடியாது சார், உங்களை தான் கேட்கணும். நீங்கள் தான் அதே கட்சியில் பயணிச்சிருக்கீங்க. நான் கேட்குறேன், நாங்கள் வந்து அவர் கோஷ்டியை வளர்த்தாருன்னு நீங்கள் தான் சொல்லி, நாங்கள் மாநில தலைவராக ஒரு 4 வருஷம் இருக்கிறப்ப, இன்றைக்கு அவர் வெளியில் போகிறப்ப பாரதிய ஜனதா கட்சி சம்மந்தப்பட்ட எந்த நிர்வாகிகளும் எங்களிடம் வர தேவையில்லை.
நாங்கள் புதுசாக ஜென்சின்னு ஒன்று கொண்டு போகிறோம். வெங்கடேசன் சார், உங்களுக்கு நல்லா தெரியும், இது வரைக்கும் ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள்லையோ இல்லை இதற்கு பிறகு ஆரம்பிக்க போகிற கட்சிகள்லையோ ஏதோ ஒரு பிரிவினரை ஏதோ ஒரு காரணத்துக்காக வர வேணாம்னு யாராவது இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, வைக்கிற கோரிக்கையே சரியாக இருக்கு. இல்லை. அப்புறம் எதுக்கு நீங்கள் அமைப்பு ஆரம்பிக்கிறேன், நான் ட்ரைனிங் கொடுக்க போகிறேன், அந்த மாவை ஆட்ட போகிறேன், இந்த மாவை ஆட்ட போகிறேன்னு எதுக்கு சொல்கிறீங்க? நான் கட்சி ஆரம்பிச்சுக்கிறேன், யாராக வந்ததில்ல இணைங்க, நம்ம வந்து ஆட்சியை பிடிப்போம் அப்படி தானே சொல்லிட்டு போனோம். எதுக்கு அப்படி சுற்றி வளைக்கிறீங்க? சுற்றி வளைச்சதுனால தான் நாங்கள் நேரடியாக சொல்கிறேன்னா, சுற்றிலாம் வளைக்காதீங்க. எனக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை, நான் வந்து பெரிய அதிகார மையமாக இருக்கணும்னு ஆசை, டெய்லி நான் பேசும் பொருளாக இருக்கணும்னு ஆசை, டெய்லி நான் வந்து மீடியாவில் வரணும்னு ஆசை, டெய்லி நான் தான் வந்து தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய அறிவாளின்னு காட்டிக்கணும்னு ஆசை. அதுக்கு என் பின்னாடி யார் வரீங்களோ வாங்கன்னு சொல்லிட்டு போங்க, பிரச்சனை இல்லையே. எங்களுடைய நிர்வாகிகள்னா உங்களுக்கு நிர்வாகிகள் இப்போ நீங்கள் போனீங்களா, இப்போ ஒரு 10 லட்சம் சேர்ந்தா நீங்கள் சொல்கிறீங்க, இந்த 10 லட்சம் பேர் அண்ணாமலைஜி 2021 வரப்போ இந்த 10 லட்சம் பேர் உங்களோட தொண்டரா? யார் இந்த 10 லட்சம் பேருக்கான பிராண்டை உருவாக்குனது? யார் உங்களை? 2021 முன்னாடி அண்ணாமலைஜின்றது தமிழ்நாட்டுக்கு யாருன்னா தெரியுமா? இந்தியாவில் யாருன்னா தெரியுமா? அவர் ஒரு IPS அதிகாரி, அவ்வளோதான். ஒட்டுமொத்தமாக உலகம் ஃபுல்லாக விஜய் சார் தெரிஞ்ச மாதிரி அவருக்கு தெரியுமா? சாதாரண ஒரு மனிதரை கொண்டு வந்து ஒரே வருஷத்தில் அவரை வந்து பிராண்ட் ஆக்கி அவர் துணைத் தலைவர் கொடுத்து விதியை திருத்தி 10 வருஷம் அடிப்படை உறுப்பினர் தான் மாநில தலைவராக முடியும். ஒரே வருடத்தில் இயக்கத்தில் பயணிக்காத ஒருத்தருக்கு நேரடியாக மாநில தலைவர் கொடுக்கறதுங்கிறதே பெரிய விஷயம். அதற்கான கெப்பாசிட்டி இல்லாமல் நீங்கள் அவருக்கு கொடுத்துருக்க மாட்டீங்க. ஏற்கனவே அதற்கான தகுதிகள் இருக்குங்கிறதால தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு தகுதி இருக்குல்ல, நான் அதை தகுதிக்கிட்டே வரல, அவருக்கு தகுதி இல்லைலாம் சொல்லலைங்க. அவர் IPS அதிகாரி, நல்ல நிர்வாகத்திறன் கொண்டவர், அதுக்குள்ளே சொல்ல வரல. இவ்வளோ ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு கொடுத்துட்டு அதை கல்டிவேட் பண்ணுறப்ப அது பிஜேபி கல்டிவேட் பண்ண மாட்டேன், நான் தனியாக போய் கல்டிவேட் பண்ணுறேன்னு சொன்னால் பிஜேபி அடிப்படை உறுப்பினர் கேள்வி கேட்பானா இல்லையா? இன்றைக்கி உங்களை பிராண்ட் ஆக்கி உங்களுக்கு ஒரே வருஷத்தில் துணைத் தலைவர் கொடுத்து அடுத்த வருஷம் மாநில தலைவர் கொடுத்து உங்களை இலங்கைக்கு சிறப்பு தூதராக அனுப்பிச்சு உங்களை லண்டனில் படிக்க வைக்க போயிட்டு உங்களுக்கு எண் மாத்திரைக்கு அவ்வளோ பொருள் பாஜகவில் கொடுத்து உங்களுக்கு வார் ரூமுக்கு பணம் கொடுத்து உங்களை பிராண்ட் ஆக்கி இந்தியா ஃபுல்லாக வர வச்சு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மையக்குழுவில் 1004 வழிமொழிதார் இவர் முன்மொழி இருக்கான அந்த ஃபெசிலிட்டியை கொடுத்து மோடிஜி அவர்கள் காரில் உட்கார வச்சு தட்டி கொடுத்து இவ்வளோ விஷயமும் பண்ணி உங்களுக்கு வந்து தனி ஹெலிகாப்டர் கொடுத்து கர்நாடகா மாநிலத்தை போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள், கேரளாவில் போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஃபுல்லாக உங்களை பிராண்ட் ஆக்குறோம். அந்த பிராண்ட் ஆக்குறதுக்கு பாஜக அவ்வளோ செலவு பண்ணியிருக்கு. உங்களுக்கு எவ்வளோ வருஷத்தில்? 4-5 வருஷத்தில் அவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் வந்து உங்களை வேறாக்கி உங்களை மரமாக்கி உங்களை வந்து கிளையாக்கி பழம் நாங்கள் பறிக்கணுன்றப்ப நான் வெளியில் போய் பழத்தை பறிப்பேன்னு சொன்னால் எல்லாருக்குமே கோபம் வருங்க. உங்களுடைய திறமை இருக்கு, நான் மதிக்கிறேன். நீங்கள் மக்களிடம் கொண்டு போய் பிஜேபியை சேர்த்திங்க, மதிக்கிறேன். அட் த சேம் டைம் உங்களால் இங்கே கட்சி வளர்க்கப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதல. நீங்கள் வளர்வதற்காக உங்களுக்கு பணம் செலவு பண்ணுறது பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. மோடிஜி அவர் திட்டங்களை பொது வழியில் சொல்லி அதன் மூலம் ஓட்டை பெறுவது தான் உங்களை கொண்டு வந்திருக்கோம் மாநில தலைவராக. உங்களை தூக்கி கொண்டாட நாங்கள் கிடையாதுங்க. ஏன்னா எப்பேற்பட்ட புத்திசாலியும் எப்பேற்பட்ட அறிவாளியும் இங்கே 3 வருஷம் தான், அதுக்கு மேலே போனால் இன்னொரு 3 வருஷம் 6 வருடத்துக்கு மேலே இங்கே மாநில தலைவராக யாரும் இருக்க முடியாதுங்க. யாருன்னா இருக்க முடியுமா? நீங்கள் இந்தியாவிலே ஒரு 10 மாநிலத்தையே பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தேசிய தலைமை உங்களுக்கு அறிவார்ந்த சிந்தனை உங்களுக்கு இருந்தாலும் 6 வருஷம் தான். போயிட்டு வர ராஜான்றவாங்க, அடுத்த ஆள் உள்ளே வந்துடுவாங்க. எல்லாமே டைம் டேபிள் படி தான் இங்கே நடக்கும். அப்போ உங்களுக்கான பிராண்டை உருவாக்கி உங்களுக்கான கான்டாக்டை கொடுத்து உங்களை உருவாக்குறதுக்கான வாரும் பணத்தை செலவு பண்ணி உங்கள் தலைமையிலே ஒரு தேர்தல் அட்டன் பண்ணி உங்களுக்காக எல்லாத்தையும் தேசிய தலைமை செய்யுது. எதுவும் செய்யலைன்னு சொன்னதுக்காக தான் இது சொல்ல வரேன். அண்ணாமலைஜி 2021 மாநில தலைவராக பதவியேற்று முன்னே அவர் வந்து ஃபஸ்ட்டு எங்கே போராட்டம் பண்ணுறாருன்னா கர்நாடகா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து பசவராஜா இதில் இருக்கார், முதலமைச்சராக இருக்கார். மேகதாது அணைக்கட்டு பிரச்சனைப்படி இங்கே போராட்டம் தஞ்சாவூரில் பண்ணார். அன்றைக்கு பாஜக அந்த ஸ்பேஸ் கொடுத்துச்சுங்க, தலைமை கொடுத்துச்சு. யாரை எடுத்து பண்ணுறீங்க? கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா எடுத்து பண்ணுறீங்க. அந்த ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஏன்னா இவர் ஸ்டைல் நல்லா இருக்குது, இவர் போட்டோம், இவர் என்ன மாதிரி கொண்டு பெரிய லெவலில் கட்சியை கொண்டு போய் வளர்ப்பாரான்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த கொடுத்த எல்லா விஷயமும் படிப்படி முன்னேறி ஏற்றத்தாழ்வுகள் வருங்க, வெற்றி தோல்வி வருங்க. அதாங்க அரசியல். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுன்னா பாஜகவில் மன்னர் ஆட்சியாக நடக்குது. ஒருத்தன் மேலே ஏறினா ஒருத்தர் கீழே இருக்கணுமா, ஒருத்தன் உங்கள் வளர்ச்சி பிடிக்காம உங்களை பின்னாடி காலை பிடிச்சி இழுப்பான், உங்களுக்கு கூட இருந்தே ஒருத்தர் குளிப்பு இருப்பான். அதாங்க அரசியல். நான் வந்தோன்னே நேரடியாக போய் முதலமைச்சரில் உட்காரனா எப்படிங்க உட்கார முடியும்? ஸோ தொடர்ந்து பேசலாம் சார். வாசுதேவன் சார், அண்ணாமலை அவர்கள் தனி வழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வெங்கடேசன் அவர்கள் இது தனி வழியில் நாங்கள் போட்டு வைத்த பாதையில் அவர் நடந்து தன்னுடைய பயணத்துக்காக அதை அபகரித்து கொண்டார் அப்படிங்கிற சென்ஸில் சொல்கிறாரு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை ஆரம்பித்திருக்கிற இந்த அரசியல் கட்சி எந்த அளவுக்கு தமிழக அரசியலில் மாற்றத்தை கொண்டு வரும்? இது பாஜகவிற்கு ஏதேனும் பின்னடைவை ஏற்படுத்துமா? மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும், அதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது.
13 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்கங்கிறது நாட் அ ஸ்மால் மெஷர். பை எனி ஸ்டாண்டர்ட் அது வந்து ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் கிடையாது, ஒரு சாதனை, சின்ன சாதனை கிடையாது, பெரிய சாதனை. கட்சியை விட்டு அவர் வெளியில போயிட்டாரு அப்படிங்கிறதுனால அவர் மேல அவதூறுகள் சொல்லக்கூடாது. எனக்கு என்னமோ மத்திய பாஜகவுக்கும் மாநில பாஜக, இப்போ வெங்கடேசன் சார் மாதிரி மத்திய பாஜக மாநில பாஜக இருக்கிறவங்களுக்கும் ஒரு டிஸ்கனெக்ட் வந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். மத்திய மத்திய பாஜக தலைவர் அமித்ஷாவை எல்லாரையும் மீட் பண்ணிட்டு தான் இவர் வந்து வெளியில வராரு. அதாவது ஒரு லெட்டஸ் பார்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த பாலிசியில் தான் அவர் வெளியில் வந்திருக்கிறாரு. பாஜகவையும் மற்ற கட்சிகளை போலவே நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு இது அர்த்தம் கிடையாது. அதாவது இவங்கெல்லாம் திராவிட அரசியல் பண்றாங்க, பாஜக தேசிய அரசியல் பண்ணுது, ஆன்மீக அரசியல் பண்ணுது, ரெண்டையும் ஒன்னா பாக்குறாரு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அதாவது யாரு தப்பு பண்ணினாலும் நான் வந்து குற்றம் சொல்லுவேன். அதுக்குதான் வந்து ஒரு வாரம் முன்னாலே அவர் வந்து இந்த 9ஆம் கிளாஸுக்கு 3வது மொழி ஆரம்பிக்கிறோம்னு சொன்ன உடனே அவர் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சார், அவ்வளவுதான். மற்றபடி அண்ணாமலை வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய என்ன சித்தாந்தமோ அதைத்தான் வந்து வெளியில கொண்டு போறாரு. அதுதான் அவருடைய அடித்தளமாக இருக்க போறது. அதுக்காக இவர் என்ன பண்றாரு, இப்போ பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் அது வந்து ஆரிய கட்சி, RSS கட்சி, பிராமண கட்சி, யாரு பிராமணங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனாலும் பிராமண கட்சி இந்த மாதிரி தான் இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களால கால் ஊன முடியல. மோரோவர் அவங்க வைக்கிற திட்டங்களுடைய இதெல்லாமே வந்து ஹிந்தியில இருக்குது, இல்லைன்னா சம்ஸ்கிருதத்துல இருக்கு. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அந்த மொழி பிரச்சனை இருக்கு. அதுக்குதான் இவர் சொல்றாரு, தமிழ் மக்களுடைய மொழியை, இந்த அரசியலின் மொழியை அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. சோ அவங்களும் என்ன சொல்லிருக்காங்க, வேண்டாம் இதுக்கு மேல நம்ம வந்து வாசுதேவன் சார் அதெல்லாம் சரி. ஆனா வெங்கடேசன் சார் வச்சிருக்க குற்றச்சாட்டுங்கிறது ரொம்ப நுட்பமாக தெளிவாக வச்சிருக்காரு. நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்க, சரி, உங்களுக்கான உரிமை. ஆனால் ஒரு இயக்கத்தில் தொடர்ந்து பயணித்து அந்த இயக்கத்தின் மூலமாக தன்னை வளர்த்து கொண்டு அந்த இயக்கத்திற்கு எதிராகவே நடப்பது என்பது எப்படி சரியா இருக்கும்? நீங்க சொல்ற அதே வார்த்தையில கூட திமுகவையும் பாஜகவையும் ஒரே கண்ணோட்டத்தின் பார்ப்பேன்னா உங்களை வளர்த்தெடுத்த அந்த இயக்கத்தையும் அதே கண்ணோடு பார்ப்பீர்கள் அப்படிங்கிறதே திமுகவை பாஜக காரங்க எப்படி பார்க்குறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வெளியில இருக்க ஆளுங்க நம்மளோட பார்வை வேறையா இருக்கும். அந்த பார்வைதான் பாஜகவிற்கும் அப்படின்னா அது முதுகுல குத்துறது இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு வெங்கடேஷ். இல்ல அதைத்தான் நான் சொல்ல வரேன். டெல்லி அப்படி நினைக்கல, ஆனா தமிழக பாஜக அப்படி நினைக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, டெல்லிக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, ஆனா தமிழகத்துல கண்டிப்பா பாதிப்பு தான். இல்ல டெல்லிக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு நீங்க எப்படி சார் சொல்றீங்க? டெல்லிக்கு எந்த பாதிப்பும் சார், அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல சார் அவங்களுடைய லாஸ்ட் டிராஜெக்டரி என்ன சார், அவங்களுடைய growth trajectory என்ன சார்? 2031 அவங்களுக்கு வந்து எதிர்கட்சியா வரணும், 2036 ஆளுங்கட்சியா வரணும். அதுதான் அவங்களுடைய டிராஜெக்டரியா இருந்து அண்ணாமலை இருக்கும் பொழுது எல்லாருமே அதான் சொன்னாங்க. ரங்கராஜ் பாண்டே கூட அதை தான் சொன்னாரு. ஆனா இல்ல அண்ணாமலை இருக்கும்பொழுதா சார் வாசுதேவன் 20-25 வருஷத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன்ல வந்துருச்சு. அதனால அவங்க வந்து தமிழ்நாடு யூனிட்டை கை கழுவி விட்டுட்டாங்க, வேண்டாம் இது தேராத கேஸ் அப்படின்ட்டு. அதனாலதான் அண்ணாமலை வெளியில வந்து நான் என்னுடைய இயக்கத்தை ஆரம்பிக்கிறேன், இன்னும் கட்சி கூட ஆரம்பிக்கல, அவரு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறேன், மொபிலைஸ் பண்றேன், எண்மண்கள் மாதிரி நான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய சங்கை கொண்டாந்து உங்களுக்கு வாசப்படியில நிறுத்தினேன், உங்க வீட்டு வாசல்ல நிறுத்தினேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, என்ன ரிமூவ் பண்ணிட்டு நீங்க வந்து கூட்டணியினுடைய தலைமைய எடப்பாடி பழனிசாமி கொடுத்தீங்க. எடப்பாடி பழனிசாமி கூட்டணி தலைமை அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை ஆதரவாளர்கள் எல்லாருமே வெளியே விட்டாங்க. அண்ணாமலை பதவி இறங்கின உடனே அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் அண்ணாமலைக்காக நான் இந்த கட்சியில் சேருகிறேன் அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. எங்க வீட்டுக்காரங்களே இருக்கிறாங்க அந்த மாதிரி. நீங்க வந்து சார் சொல்றாரு, வார் ரூம் கொடுத்தோம், உங்களுக்கு எண்மக்களுக்கு பணத்தை கொடுத்தோம், ஹெலிகாப்டர் கொடுத்தோம். ஏன் கொடுத்தீங்க? அண்ணாமலையினுடைய ஆளுமையை பார்த்து தான் நீங்க கொடுத்தீங்க. ஆனா அந்த அண்ணாமலை தன்னிச்சையாக செயல்பட நீங்க விட்டீங்களா இல்லையா, அதுதான் கேள்வி. முன்னாள் ஒரு தேசிய கட்சியில எப்படி சார் தன்னிச்சையாக செயல்பட முடியும்? சார் வாசுதேவன் சார் ஒரு தேசிய கட்சியில தன்னிச்சையாக ஒரு மாநில தலைவர் செயல்பட முடியும், அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? எந்த கட்சி, காங்கிரஸ்வா கூட இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், இல்ல வேற ஏதேனும் கட்சிகள் கூட வரட்டும், ஒரு தேசிய கட்சியில தன்னிச்சையாக ஒரு மாநில தலைவரை செயல்பட விடுவாங்களா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா?
எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச ரெண்டே தேசிய கட்சி தான், காங்கிரஸ் அண்ட் பிஜேபி. காங்கிரஸ்ல கண்டிப்பா இடம் கிடையாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில எடியூரப்பாக்கு தனிச்சையாக செயல்படக்கூடிய திறமை இருந்தது. பண்ணினார் அவரு. இன்னைக்கு தேவேந்திர பட்னாவிஸ் சொல்றாரு நான் பண்றேன் அப்படின்ட்டு. இவர் பண்றாரு, மேற்கு வங்காளத்துல பண்றாரு, அசாம். ஆட்சியை புடிச்சிட்டு பண்றாங்க சார். இல்ல ஆட்சியே பிடிக்கல சார். ஆட்சியை பிடிச்சிட்டு பண்றவங்களுக்கு நீங்க ஆட்சியை பிடிக்கிறவங்களுக்கு நீங்க போய் ஒப்பிட்டு பேசுறீங்க. வெங்கடேசன் சார் அவர் ஆன்லைன்ல இணைஞ்சிருக்காரு. சொல்லுங்க. நேரடியா உங்களோட கேள்வி வைக்கிறேன். இப்ப அண்ணாமலை அவர்களோ இல்ல வேறு ஏதேனும் ஒருத்தர் வந்திருந்தா கூட இங்க கட்சியில இணைஞ்சு பணியாற்றுறாங்க. நிறைய பேர் பாஜகல இருந்து வேற கட்சிகளுக்கு போய் சேர்ந்திருக்காங்க. இவரோட வித்தியாசம் என்னன்னா இவர் கட்சி ஆரம்பிக்கிறார். இவர் தான் தமிழக பாஜகல இணைஞ்சு வெளியில போற ஒரே ஆள் இவர் தான். இதான் முதல் எக்ஸாம்பிள்லாம் சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறப்ப அப்ப மற்றவர்களுக்குலாம் இல்லாத அவர் தாங்க முதல் எக்ஸாம்பிள். இல்ல வெளியே போனாங்க, நீங்க காட்சி ஆரம்பிச்சாருங்கிறதுக்காக தான் பேசுறீங்க. பாஜகவுல இருந்து வேற யாரும் வெளியில பாஜகல இருந்து வெளியில போய் வேற கட்சியில இணைறது வேற, பாஜக தொண்டர்களே கூட்டிட்டு போய் இன்னொரு அமைப்பு ஆரம்பிக்கிறது வேற. அது புரிஞ்சுங்க. இந்த வேறுபாடு வந்து எந்த மாநிலத்திலுமே இல்ல. தேசிய கட்சி பொறுத்தவரையும் பாரத் மாதா கி ஜெய் தான். மோடிஜிக்கு ஜெய் கிடையாது, அண்ணாமலை ஜி ஜெய் கிடையாது, பாரத் மாதா கி ஜெய் தான் நாங்க சொல்லுவோம். சார் வாசுதேவன் சார் சொன்னது விஷயம் அதுதான். அண்ணாமலை யாரையும் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயில்ல. அவர் தன்னுடைய தனி இயக்கத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாரு. மற்றவர்கள் தன்னிச்சையாக போய் ஜாயின் பண்றாங்க. அதை யாரும் தடுக்க முடியாது. அதை எப்படி நீங்க குறை சொல்றீங்க? அவர் ஏதோ ஒரு காசு கொடுத்து எம்எல்ஏ வாங்கிட்டாருங்கிற மாதிரி பேசுறீங்க. கேள்வி உள்வாங்கிட்டேன். தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள், தேச நலன், இந்துத்துவா, மோடிஜி தலைமை, அமித்ஷாவின் தலைமையின் யார் ஒருத்தன் வந்து பாஜகவில் பயணிக்கிறானோ அந்த உண்மையான பாஜக தொண்டன் பாஜக விட்டு போக மாட்டான். எந்த எதிர்பார்ப்பும் எங்களுக்கு கிடையாது. பாஜகவில் ஒருத்தன் மண்டல் தலைவர் ஆக்கிறதுக்கு ரத்தம் கக்கணும். அவன் அந்த அளவு வேலை செய்யணும். ஒரு சக்தி கேந்திரா வாங்கிறதுக்கு ரத்தம் கக்கணும். உங்களுக்கு நேராக எடுத்து கொடுக்குறோம் ஹாட் கேக்கை. துணைத் தலைவர், மாநில தலைவர் 21 அரவங்குறிச்சியில் போட்டி, 24 வந்து உங்கள் தலைமையில் நாடாளுமன்ற போச்சு, வார் ரூமு, எண்மணியன் மக்களுக்கு சம்பளம், வெளியூர் போகிறதுக்கு இது ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் எல்லா ஃப்ரீடமையும் கொடுக்குறோம். எதுக்குமா கொடுக்குறாங்க? தேசியத்தின் முகமாக தமிழ்நாட்டில் அண்ணாமலையை பிராண்ட் ஆக்கிறதுக்குங்க. நீங்கள் எதுவுமே தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து தனியாக அமைப்பாச்சு என்கிட்ட உங்கள் கூட இருந்தவங்களாம் இழுத்துட்டு போயிட்டு ஒரு அமைப்பு ஆகிறதுக்கு அவங்களுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. தேசிய முகத்தில் அண்ணாமலை பிராண்ட். ஐயா சொன்னதெல்லாம் ஒன்று மாறுபடுறாங்க. இல்லை முடிச்சிடறேன். அவர் என்ன சொன்னார்னா தமிழ்நாடு கையை கழுவி விட்டாங்க. என்ன கையை கழுவி? அமித்ஷா இப்போ வரப்போறாரு. நல்லா கேட்டுக்கங்க. 23 ஸ்டேட் ஆள்ற ஒரு கட்சி, 16 கோடி மெம்பர்ஷிப் உள்ள ஒரு கட்சி, 3 முறை பாரத பிரதமராக மோடி அவர்கள் ஒருத்தருக்க ஒரு கட்சியை போயிட்டு நீங்கள் நேற்று ஆரம்பித்த ஒரு அமைப்பை போயிட்டு நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. இது என்ன ஒரு நகைப்புக்குரிய விஷயமா இல்லை? அமித்ஷா வராரு, கட்டமைப்பு மாறும். 1980 2 எம்பி தான் இருந்தோம். 272 2014 282 72 அடிச்சமா இல்லையா? 2019 303 அடிச்சமா இல்லையா? இந்த வாட்டி 230 அடிச்சமா இல்லையா? நல்ல தேசிய கட்சி தமிழகத்துல வாங்க. தேசிய கட்சி தேசிய கட்சின்றது எல்லாமே ஒண்ணுதான் சார். இந்தியாவுக்குள்ள எனக்கு மேகாலயா ஒண்ணுதான், தமிழ்நாடு ஒண்ணுதான் சார். உங்களுக்கு தான் சார், நீங்க தான் சார் திமுக மாதிரி வேற்று போய் பண்றீங்க. என் மண், என்னுடைய தமிழர், என் மொழி, என் இனம், அதுதான் சுப்ரீம் கோர்ட் அடிச்சது திமுக. பாஜகன்னு தனியா இருக்கு. நல்லா கேளுங்க சார். சுப்ரீம் கோர்ட் வந்து திமுக சொன்ன இல்ல, பிரிவினைவாதத்திற்கும் நான் கேட்கிற கேள்விக்கும் மலை அளவு வித்தியாசம் இருக்கு. அண்ணாமலை அளவு இல்ல, சாதாரண தமிழக பாஜகல என்ன நடந்திருக்குங்கிறது தான் கேள்வி. என்ன நடந்து சொல்லுங்க. 2014 ஐயாவும் கேட்கணும். 2014 பொன்னார் அவர்கள் இருக்கிறப்ப தேசிய முற்போக்கு திராவிட கழகம் விஜயகாந்த் கட்சியினுடைய தலைமையில் 5 இடங்களை போட்டிட்டோம். 2014 2 இடத்துல வென்றெடுத்தோம். அப்போ ஓட்டு சதவீதம் 18%. பொன்னார் வென்றெடுத்தாரு, அன்புமணி வென்றெடுத்தாங்க. 2024 22 இடத்துல அண்ணாமலை தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டிடுச்சு. ஒரு இடத்துல வென்றெடுக்கல. அதே 18% தான். அதில் 12% 11% வந்து அண்ணாமலைஜி தலைமையில் இவங்க சொல்கிறாங்க. அன்றைக்கு பிரதமர் வேட்பாளருக்கான ஒரு தேர்தல், ராகுல் காந்தியா மோடியா, அன்னைக்கு விழுந்த ஓட்டு மோடிக்கான ஓட்டு. அது எப்படி நீங்கள் இப்போ கிரெடிட் பண்ண முடியும்? நாங்கள் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். நீங்கள் 4 வருடம் இருந்தீங்களா? இப்போ சொன்னீங்களே இந்தி பேர் மாற்ற முடியல, மொழி எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. 4 வருஷம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பேரை மாற்றுங்க. உங்களுக்கு தடுத்தமா யாருன்னா? உங்ககிட்ட எல்லா ஃப்ரீடம் கொடுத்தமா இல்லையா? பணத்திலிருந்து, அதிகாரத்திலிருந்து, வண்டியிலிருந்து, ஓய் பிரிவு பாதுகாப்பு வரைக்கும் கொடுத்தமா இல்லையா? பேரை மாற்று. 4 வருஷம் என்ன பண்ணிருந்தீங்க? அவர் வந்து அரசியல் மொழி அப்படின்னு சொன்னது அந்த திட்டங்களின் பெயர்கள் அப்படி அவர் மீன் பண்ண மாதிரி தெரியல. அவர் சொன்னது தமிழக, அவர் சொல்றது காவேரி பிரச்சனை தாங்க சொல்றாரு. அண்ணாமலை பேசினப்ப அவர் சொன்னார் தமிழக மக்களுக்கு புரிகிற மொழியில்
பேசுங்க. அதுன்னு உங்களுக்கு மொழி பேசலாம், நீங்க கோயம்புத்தூர்காரதுனா பேசுங்க. சார் அவர் சொன்னது மொழி சார் நான் கேட்கறது நீங்க பதில் சொல்லுங்க. கேட்டதை உள்வாங்கிட்டேன் சார். நீங்க பேசுங்க சார். 4 வருஷம் நீங்க எங்க சார் இருந்தீங்க? ஆப்பிரிக்கால இருந்தீங்களா? அதுக்கு தான் லண்டன்ல இருந்தீங்க. மொழி பேசுறதுக்கு என்ன சார் உங்களுக்கு அலோடு? மொழியை வந்து முன்மொழியத்துக்கு என்ன சார் அலோடு? என்னோட கேள்வி உள்வாங்கிக்கங்க. அவர் மொழின்னு சொன்னது தமிழையோ கன்னடத்தையோ இல்ல. அவர் சொன்னது தமிழக மக்களுக்கு புரிகிற விதத்தில் புரிகிற வழியில் அரசியல் பண்ணணும். அதை பேசுவதற்கான ஸ்பேஸ் தமிழக பாஜக தலைவராக இருந்த எனக்கு கொடுக்கப்படவில்லை. சரி, ரைட், ஓகேவா? உங்களுக்கு பதில் வரேன். எங்க இறங்கினாலும் மைக் கட்டிட்டோன்னு யார் பேசுனது? நீங்களே சொல்லுங்க, யார் பேசுனது? எங்க வந்து இறங்கினாலும் மைக் கட்டிட்டோன்னு யாருங்க பேசுனது? உங்களுக்கு எதுவும் தேசிய தலைமை சொல்லிச்சா பேசாதுன்னு? மைக்கை ஃப்ளைட்டை விட்டு இறங்கினா ப்ரெஸ் மீட்டு, ஏறினா ப்ரெஸ் மீட்டு, உள்ளே வந்தால் ப்ரெஸ் மீட்டு, வெளியே வந்தால் ப்ரெஸ் மீட்டு, அப்படியே லைவாக இருந்துக்கிட்டே இருந்து லைம் லைனில் வாடுறோம் வச்சுக்கினே. உங்களுக்கு யாருன்னா தடுத்தமா? அண்ணாமலையோட குற்றச்சாட்டு என்னவா இருக்கு? எதற்காக பிஜேபி விட்டு வெளியே போனார் நீங்க நினைக்கிறீங்க? அவருக்கு வந்து வந்தவனே விஜய் மாதிரி முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை வந்துருச்சு. அது பிஜேபியில் நடக்குது. தேசிய கட்சிங்க புரோட்டோகால் படி தாங்க நடக்கும். நீங்க எவ்வளவு பேர் திறமைசாலியா இருங்க, உலகமே கொண்டாடுற தலைவராக இருந்தாலும் புரோட்டோகால் படி தாங்க நடக்கும். அதுதாங்க கட்சியினுடைய இது. கட்சியின் விதிகளுக்கு உட்பட்டு தாங்க கட்சியில் இருக்க முடியும். நான் வந்து பெரிய புத்திசாலி, நான் பெரிய அறிவாளி, அறிவார்ந்த சிந்தனை உடையவன், என்னை விட்டா தமிழ்நாட்டை 2ஆ பொளந்துருவேன், ஒரே நாளில் பெரிய தலைவர்னா ஆக்கி காட்டுங்க. இப்போ போயிட்டீங்களே, பார்க்க முடியுமா? பார்க்க தானே போகிறோம். தேசிய தலைமையின் கீழே 23 ஸ்டேட்டை ஆள்ற ஒரு கட்சியினுடைய பின்புணியில் இருந்தே உங்களால் தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி செய்யத்தை உங்களால் ஒதுக்க முடியல. ஒண்ணுமே இல்லாம நீங்க போய் நான் ஒரு அமைப்பை ஆரம்பிப்பேன், அதுல ட்ரைனிங் கொடுத்து நான் வென்றெடுப்பேன் நீ சொல்றது எவன் நம்புவான்? பின்னாடி நான் முடிச்சிட்டு கிளம்புறேன். அவர் பின்னாடி போன கூட்டம் ஒரு கவுன்சிலர் ஆயிடுமா, எம்எல்ஏ ஆயிடுமா, இது மேயர் ஆயிடுமான்னு ஒரு கூட்டம் போயிருக்கு. உண்மையான தேசியத்தின் பால் வந்து நன்மதிப்பு கொண்டவங்களும் தேசம் நலன் தான் முக்கியம், இந்துத்துவா தான் முக்கியம், மோடிஜி தான் முக்கியம்னு ஒருத்தர் நினைச்சானா பிஜேபி விட்டு போக மாட்டான். போனவன் எல்லாம் பிஜேபியோட துரோகிகள். நான் நேரடியாக சொல்றேன், போனவன் எல்லாமே பிஜேபியோட துரோகிகள். இதனால் வரையும் அந்த துரோகிகளுக்கு இவர் வந்து தனக்கான ஒரு கூட்டத்தை சேர்த்தாரே தவிர மோடிஜி திட்டங்களை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கல. நேரடியாக குற்றம் சாட்டுற வழக்கு போடுங்க. தனக்கான கூட்டத்தை சேர்த்தனாலதான் அந்த கூட்டம் போகுது. அந்த கூட்டம் நினைக்குது விஜய் மாதிரி நம்மளும் எம்எல்ஏ ஆயிடுவான், விஜய் போன மாதிரி ஜென்சியில் போயிட்டு இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு படத்தை ஓட்டி எம்எல்ஏ ஆகலான்னு போகிறாங்க. போட்டோம். பட் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, உங்களை வார்த்தெடுத்து உங்களை தாளாட்டி உங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்து உங்களை உச்சாணியில் உட்கார வைத்தவருக்கு நீங்கள் துரோகம் இழைத்திருக்கிறீன்றதுக்கு உங்கள் மனசாட்சி மன்னிக்காது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, நான் நிதின் நபியை பார்த்துட்டு வந்துட்டேன், அமித்ஷாவை பார்த்துட்டு வந்துட்டேன், சொல்லிட்டு வந்தேன். போகிறவனுக்கு அழகு சொல்லாத போகிறதுங்க. அங்கே போய் என்னங்க சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு வாரமாக டெல்லியில் உட்காந்துக்கிட்டு வார் ரூமை ரெடி பண்ணி எல்லா ஸ்பேட்சையும் ரெடி பண்ணி இன்டர்நெட்டில் போய் எப்படி உறுப்பினர் சேர்னு ரெடி பண்ணி லோகோ ரெடி பண்ணி பேரை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் இதுக்கு அவங்க எதுக்கு லெட்டர் கொடுத்தாங்க தெரியுமா? இவ்வளோ நாள் வந்தியா போறியா கிளம்பு, இந்த லெட்ரு கிளம்பு, ஒரே நாளில் முடித்தாங்க. அவங்க லெட்டர் கொடுத்த மறு நிமிஷம் முடித்தாங்க. அதுக்கு தேவையில்லாமல் ரஜினியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு ரஜினி எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாரு ஒரு வாரமாக அது ரீல் பண்ணோன்னு தான் லதா இன்றைக்கி அனாவசியமாக அவங்க இன்றைக்கி ஒரு அமைப்பு அவருக்கு இப்படி கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா ரஜினியோட ஒளியை அண்ணாமலைக்கு கொடுக்க அவங்க விரும்பலை. ரஜினி ரசிகர்கள் எங்கேயோ சேருங்க, நீங்கள் அங்கே போறீங்கன்றாங்க. சும்மா இருக்க விஜயகாந்தை பிடிச்சிக்கிட்டு இதனால் வரையும் விஜயகாந்தை பற்றி பேசதே இல்லை. விஜயகாந்த் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு, தேமுதிக, அதெல்லாம் எதுவுமே நடக்காதுங்க. தயவுசெய்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இங்கே வெற்றிடம் இருக்குது, ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த வெற்றிடம்ன்றது தானாக அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ணும் தவிர வேறு ஒரு இடத்துலேருந்து புகழ் வெளிச்சத்தை போன்று வேறொரு இடத்துல சுகத்தை அனுபவித்து அதை கொண்டு வந்து அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ணிங்கன்னா இங்கேருந்து அங்கே நிறைகள் வந்து கொஞ்சம் ஏறும் தான் தவிர வெற்றி கிடைக்காது. இதை அவர் புரிஞ்சுக்கணும். கொண்டு பேசலாம் சார். சார் வாசுதேவன் சார், விஜயோட வெற்றி பார்த்த பிறகு அண்ணாமலைக்கு ஆசை வந்து விட்டதா? அதே பாணியில் போகணும்னு நினைக்கிறாரா? ஜென்சியை வந்து நம்ம காயின் பண்ணணும், அதற்கு ஈக்குவலாக ஒரு எதிர்கட்சி தலைவராக உள்ள எதிரி கட்சியாக ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இது உருவாக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது வந்து அவர் ஆசைப்படுறாரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் வந்து பாஜகவினுடைய தலைவராக இருக்கும்போது கூட முதல்வராகணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். ஏன் அவர் தலைவர் அவர் முதல்வரானா அது பாஜக முதல்வர்னு அவர் அடையாளம் காட்டப்பட மாட்டாரா? என்ன இது ரொம்ப விந்தையா இருக்கு இந்த மாதிரியான ஆர்குமெண்ட். அவர் சொல்றாரு இந்த மாதிரி இவங்க வந்து துரோகிகள் அப்படின்னுட்டு. அப்படி கிடையாது. நாட்டுக்கு மோடி, நாட்டுக்கு தேவை மோடி, தமிழ்நாட்டுக்கு தேவை அண்ணாமலை. ஏன்னா அண்ணாமலை தான் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரே ஒரு முகமா இருந்தாரு. இன்னைக்கு அவரை விட ஒரு இல்ல வாசுதேவன் சார், எனக்கு ஒரு சின்ன தெளிவு இதுல வேணும். தமிழகத்துக்கு அண்ணாமலை, தேசியத்திற்கு மோடி அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணி அண்ணாமலை கூட போறேன்னு வச்சுங்க. வருகிற 2029 தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும்? மோடி. 2029 இவங்க எல்லாருமே
மோடிக்கு தான் வாக்களிப்பாங்க. நீங்க பாருங்க. நீங்க தமிழக அதாவது தமிழக பாஜக தமிழக வேட்பாளர்களுக்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் இல்ல அண்ணாமலை கட்சிக்காரங்க வாக்களிப்பாங்க அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். வாக்களிப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ், கண்டிப்பா அவங்க மறைமுகமா வாக்களிக்கத்தான் போறாங்க. அதாவது அதுக்கு முன்னாலே இவங்க வந்து கட்சி ஆரம்பிச்சு பண்ணுவாங்களா, அல்லது அந்த சமயத்துல மத்திய பாஜக தமிழ்நாட்டில இருந்து விலகி இவங்களையே வந்து ஜெயிக்க வச்சு பாராளுமன்றத்தை இவங்களுடைய ஆதரவை பெறுவார்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அது போக போக தான் தெரியும். ஆனா நான் என்ன கேட்கிறேன், இப்போ தமிழ்நாட்டு பிஜேபிக்குள்ள ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷனே ஆரம்பிக்கலையே. அதாவது தோல்விக்கு யார் காரணம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்ப சார் இவ்வளவு பொங்கி போறாரு இல்லையா, வெங்கடேசன் சார் பொங்குறத வச்சு நம்ம சொல்லிடலாம், அண்ணாமலை வெளியேறினது வந்து பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி இருக்குங்கிறத தான் சார் மாதிரி இன்னும் 2-3 சார் உங்களை வந்து பாராட்டி சீராட்டி வளர்த்து. வெங்கடேசன் சார் நம்ம தொடர்ந்து பேசலாம். சார் உங்க கேள்வி நான் உள்வாங்கிட்டேன். இறுதி கேள்வியை நான் வெங்கடேசன் சார்ட்ட வைக்க விரும்புகிறேன். அண்ணாமலை அவர்கள் வெளியேறி இருக்கிறார், அவர் நிறைய விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கிறார். அதை வெங்கடேசன் வேறொரு கோணத்தில் அதை ஒற்றுக்கொண்டும் இருக்கிறார். இங்கே கோஷ்டிகள் இருக்கிறது, தனி மனித துதிப்பாடல்கள் இருக்கிறது, அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறோம். எல்லா இதுலையுமே இருக்கு, பாஜகவில் இருக்கு, நீங்க இருக்கிற கட்சியில. அப்போ இங்கே தமிழகத்தில் அண்ணாமலை அவர்கள் வெளியேற்றதுக்கு பிறகு இங்கே நிறைய மற்ற கட்சிகள்லாம் கூட இளம் தலைவர்கள் அப்படின்னு வந்துட்டாங்க. இப்போ பாஜகவில் நயினா நாகேந்திரன் அவர்கள் தலைமைக்கு நிறைய அதிருப்தி இருக்குங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், சாதாரண மனிதனாக்க. இப்போ பாஜக அடுத்தது மூழ்குமா அப்படிங்கிற கேள்வி எழும்புவதற்கு காரணமே அதற்கு பிறகாவது அண்ணாமலைக்கு ஈக்குவலான ஒரு தலைவர்கள் வந்தால் தான் பாஜக நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இது அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு மறுசீரமைப்புக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அமித்ஷா வந்தார்னா என்னென்ன மாற்றங்கள்லாம் பாஜகவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, தலைமை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அவங்களுடைய இறுதியான தலைமை மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியாது, அது தேசிய தலைமை தான் முடிவு பண்ணும். ஒரு விஷயத்தை இறுதியாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசத்துலேயும் ஒரு மாநிலத்திலையும் 100 அண்ணாமலையை அமித்ஷாவும் மோடியும் உருவாக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் தனிநபர் துதிபாடுதல் இங்கே கிடையாது. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் இங்கே தனிநபரை தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க. எந்த இடத்துலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக ஒரு தேர்தல் நடக்குதுன்னா இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு எங்கேயுமே எந்த தேர்தலையும் பாஜக சந்திச்சதே கிடையாது. இன்றைக்கி சிவராஜ் சௌகான் தான் மத்திய பிரதேசனுடைய பேசுமுகமாக இருந்தார். எல்லாரும் அவர் தான் வந்து முதலமைச்சராக வரணுங்க. திடீர்னு வந்து மோகன் யாதவ் போடலையா? யாருன்னா எதிர்பார்த்தாங்களா? பஜன்லால் சர்மா போட்டாங்களா? வசுந்தரா தேவிக்கு ஆப்போனண்ட்டாக அவருக்கு ஓரமாக உட்கார்ந்தார். அவரை கூப்பிட்டு நீங்கள் தாங்க முதலமைச்சர்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த மாதிரி இது வந்து தேசிய நிதின் நபீன் உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி ஒட்டுமொத்த மோடிஜியே வந்து கட்சி சார்பாக நான் அவருடைய அறிவுரை தான் வாங்குவேன்னு சொன்னார். அது நிதின் நபீன் நீங்கள் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? பீகாரில் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாட்னாவில் இன்றைக்கி அவர் எடுத்து வந்து கொண்டு வரலையா? திரௌபதி முர்மு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் அவங்கள வந்து பழங்குடியத்தை சேர்ந்த ஒரு ஜனாதிபதி ஆக்கலையா? அதெல்லாம் வந்து மேஜிக் வில் பி ஹேப்பனுங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ எல்லா நோட்டுமே அமித்ஷா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் சென்று கொண்டே இருக்கும். அண்ணாமலையை நம்பி இங்கே பிஜேபி கிடையாது, சரிங்களா? பிஜேபின்றது ஒரு பேர் இயக்கம். தனிநபர் துதிபாடுதல் எங்களுக்கு அனுமதிக்க மாட்டோம். நீங்க இள வீட்டுக்கு போனா நான் தான் பணமா இருக்கணும், கல்யாண வீட்டுக்கு போனா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், என்ன மீறி எவனும் பேசக்கூடாது, என்ன மீறி யாரும் செயல்படக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அண்ணாமலை போனது ரொம்ப சந்தோஷம். போங்க, மைக்க நீட்டுங்க, நல்லா பேசுங்க, நல்லா வளருங்க, முடிஞ்சா ஆட்சியை பிடிங்க. வெங்கடேசன் சார், நீங்க சொன்னதுல ஒரு நுட்பமான ஒரு விஷயத்த இருக்குன்னு நான் பாக்குறேன். அண்ணாமலை அவர்கள் வெளியேறினாரா அல்லது வெளியேறு மாதிரியான சூழ்நிலை உருவாக்கப்பட்டதா? அதனால அவர் வெளியேறுற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டாலும் உள்ள இருந்து ஃபைட் பண்ணணும் சார். அதான் சார் அரசியல். அதுக்கு தான் சார் உங்களை வார்த்தை எடுத்திருக்கோம். நான் வந்து என்னுடைய மேல முடிச்சிடறேன். என்னுடைய மேல இருக்கிறவங்க என்ன திட்டுறாங்க. சில டைம் நான் சரியா வேலை பார்க்கலன்னு என்னுடைய அமைப்பு சார்போ கட்சி சார்போ திட்டுறானா, திட்டாங்க, நான் முறுக்கின்னு போய் வேற கட்சியில் சேர்ந்துட்டேனா? சேரல. என்னுடைய உடல் பொருள் ஆவி இந்த பேர் இயக்கத்துக்கு கொடுக்குறேன்ல. சாதாரண ஒரு தொண்டனா இருக்க வி.கே. வெங்கடேசன் கொடுக்குறப்ப இவ்வளவு செலவு பண்ணி உங்களை உட்கார வச்சு நீங்க கொடுக்க மாட்டீங்களா? நீங்க என்ன அப்படியே தமிழ்நாட்டை அப்படியே ரெண்டா மாத்திருவீங்களா? இப்ப அங்க போயிட்டு எப்படிங்க மாத்த முடியும்? எப்படி மாத்த முடியும்? ஆனா திட்டமிட்டே அண்ணாமலை அவர்கள் வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அப்படியே திட்டமிட்டு வெளியேற்றப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உள்ள நின்று ஃபைட் பண்ணணும். அவன் தான் உண்மையான வீரன்.
பயந்து ஓடுற வீரன் கிடையாது. உள்ள இருந்த வெற்றிக்கூடிய நாட்டு அவன் தான் வீரன். நான் பயந்துட்டேன், நான் தனியா போய்க்கிறேன், நான் ஒதுங்கிக்கிறேன், நான் தனியா போய் நான் பண்ணிக்கிறேன். ஒதுங்கல சார், வெளியேறி உங்களை தான் எதிர்க்க வராரு. இருக்கட்டும் சார். அப்ப அது கண்டிப்பா அது வீரத்தை சார். அவர் எங்களை எதிர்க்காரோ திமுக யாரை வேணா எதிர்க்கட்டும் சார், தனிநபர் உரிமை சார். நான் அது தலையிட விரும்பல சார். என்னுடைய ஆதங்கம் இன்றைக்கு அண்ணாமலைன்ற ஒரு நபரை பொதுவெளியில் எல்லோருக்கும் தெரியுது, 10 லட்சம் பேர் ஜாயின் பண்ணானா அதற்கு காரணம் வித்திட்டது, அதற்கான பணத்தை செலவு பண்ணி உங்களை பிராண்ட் ஆக்கி உங்களை இவ்வளவு உச்சாணியில் உட்கார வச்சது யாரு? அந்த நன்றி உங்கள்ட்ட இல்லைன்னு தான் என் பதிவு. நன்றி சார். சார் வாசுதேவன் சார், இப்போ பாஜகவிலிருந்து வெளியேறி இருக்கிறார் அண்ணாமலை அப்படிங்கிற நியூஸுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு சில நியூஸ்கள் வந்திருந்தது. என்னென்னா அண்ணாமலை மீது தலைமை அதிருப்தியாக இருக்கிறார்கள், அவரோட நிறைய டிமாண்ட் வச்சுருக்காரு, நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க. தலைவர் ஆகிறதுக்கு நிறைய தலைவராக திருப்பி தொடர முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தாங்க. அப்படின்னு நிறைய இதில் உள்ள நிறைய பேசப்படாத விஷயங்கள் இருக்குது. அவர் அண்ணாமலை அவர்களே சொல்கிறாரு, போன டிசம்பர்லேயே நான் முடிவு பண்ணிட்டேன் கட்சி விட்டு வெளியேறது அப்படின்னு. அதற்கு முன்பாகவே நான் ஒரு வருடமாக கட்சியின் தலைமையோடு பேசி கொண்டிருக்கிறேன், நீங்கள் நிறைய மாறுதல்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக பார்க்கப்படுகிறது. அண்ணாமலை மீது சில அதிருப்திகள் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க. இன்னொன்று, அண்ணாமலை கோஷ்டி சேர்க்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதே மாதிரி அண்ணாமலை தரப்பிலிருந்தும் இன்னொரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது. தமிழகத்தில் இருக்கிற பாஜக தலைவர்கள் அவர்களுக்குள்ளாகவே ஒரு நிறைய கோஷ்டி உருவாக்கிறாங்க, அண்ணாமலைக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தெலாம் பார்க்குறாங்க. இது நிறைய மாற்றி மாற்றி அரசியலை குற்றம் சொல்லிப்பாங்க தான் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் பாஜகவில் இப்படியான ஒரு குற்றச்சாட்டுகள் என்பது தமிழகத்தில் புதிதாக இருக்கிறது. வந்திருந்த சந்தோஷ் அவர்களே, பியூஷ் கோயல் அவர்களே சொன்னார், மகாராஷ்டிராவில் வெற்றி பெற்ற கட்சியில் இல்லாத அளவுக்கு இங்கே கோஷ்டி பூசல் இருக்குது அப்படின்னு இருக்காரு. அப்போ இதற்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த காரணத்துக்காக அண்ணாமலை வெளியேறி இருக்கிறாரா, இல்லை ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு மூவா இதை நம்ம பார்க்கலாமா? உங்களோட இறுதியான கருத்து என்ன சார்? இது திட்டமிட்ட மூவ் அப்படின்னு சொன்னா மேபி ஒரு 6 மாசமா திட்டமிட்டு இருக்கலாம். ஆனா அவருக்கு 18 மாசமாவே ஒரு அதிருப்தி இருந்திருக்குங்கிறத அவரே சொல்லிருக்கிறாரு. இதுல பல சமயங்கள்ல அவருடைய முடிவுகளை அவரால் செயல்படுத்த முடியாம போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், உள்ளாட்சி தேர்தல்ல இருந்து அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. உள்ளாட்சி தேர்தலில் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் வேட்பாளர்கள் அப்படின்ட்டு யாரோ ஒருத்தர் அறிவிச்சாங்க. உடனே இவர் பாக்குறானா, இவர் சரி கோயம்புத்தூர்ல மாவட்ட செயலாளருக்கு இது தெரியுமா தெரியாதான்னு இவர் பாக்குறாரு. மாவட்ட செயலாளருக்கு அதை பத்தி தெரியல. ஆனா கோயம்புத்தூரை சேர்ந்த ஒருத்தர் இந்த மாதிரி லிஸ்ட் கொடுத்த உடனே இவருக்கு இதாயிடுச்சு. இதை எப்படி பண்ண முடியும்? ஏன்னா மாவட்ட செயலாளரை நீங்க பைபாஸ் பண்ணிட்டு நீங்க இங்க வரக்கூடாதுங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. அதே மாதிரிதான் 2024 தேர்தலில் வேட்பாளர் பட்டியலையும் தென் சென்னையில என்ன ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ இந்த மாதிரியான பல நடைமுறை சிக்கல்கள் ஏகப்பட்டது இருந்தது. இதை தவிரவும் 2 பிரிவு, ஒன்னு திராவிட பாஜக, இன்னொன்னு ஒரிஜினல் பாஜக. இவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரிஜினல் பாஜகவா தான் இருந்தாரு, திராவிட பாஜகவா இருக்கல. அதனால்தான் அவருக்கு ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் 2மே வேண்டாம் அப்படின்ட்டு தனிப்பாதையில போகலாம், நம்ம தனிப்பாதையில போயிட்டு 18%, அதுக்கப்புறமா 25%, 30%, 32% அப்படி போகலான்னு தான் அவர் பார்த்தாரு. ஆனா அதுக்கும் அவங்க விடல. டெக்னிக்கல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, 2025 ஏப்ரல் மாதம் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்ச உடனே என்ன ஆயிடுச்சு, அண்ணாமலை பதவி விலகிக்கிறாரு. பதவி விலக்கப்படல, அவர் பதவி விலகிக்கிறாரு. ஏன்னா என்னுடைய மாதிரி ஒரு கூட்டணிக்கு நான் விரும்பல, என் தலைமை இருக்கிற வரைக்கும் இந்த கூட்டணி இருக்காது, அதனால கூட்டணி வேணும்னு நீங்க விரும்புறீங்க, நான் பதவி விலகிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. பதவி விலகின பிறகு என்ன ஆகுறது அப்படின்னா, நயினார் நாகேந்திரன் வராரு, ஒரு இன்சிபேட், ஒரு கவர்ச்சி இல்லாத ஒரு ஆளுமை அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஆளுமை பண்புகள் இல்லாத ஒரு ஆளுமைன்னு சொல்லலாம். அட் தி சேம் டைம் கூட்டணி கட்சி, கூட்டணியினுடைய தலைமை பெரிய கட்சிங்கிறதுனால ஏடிஎம்கேக்கு போயிடுது. வாசுதேவன் சார், இல்ல வாசுதேவன் சார், போதுமான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னு நம்புறேன். என்னோட இறுதியான கேள்வி மட்டும் வைக்க விரும்புறேன். இப்ப பாஜக நீங்க சொன்ன மாதிரி 2029 நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கிறது யாருக்கு அப்படின்னா பாஜகவிற்கு வாக்களிப்பார்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா பாஜகவை தமிழக பாஜகவை தொடர்ந்து எடுத்துட்டு போகணும்னா பாஜகவில் செய்ய வேண்டிய மாற்றுதல்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மாறும்னு நினைக்கிறீங்க? தலைமை பொறுப்புகள் மாறணுமா? அப்படி தலைமை பொறுப்புக்கு எந்த மாதிரியான தலைவர்கள் வந்தா பாஜகவுடைய எதிர்காலத்துக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய இறுதியான சுருக்கமான கருத்து சொல்லுங்க சார். இல்ல, ஆக்சுவலி தனி மனித ஸ்துதி அப்படிங்கிறது பாஜகலையும் தவிர்க்க முடியாதுதான். ஏன்னா நரேந்திர மோடியை தனி மனித ஸ்துதி பண்ணிட்டு தான் இருக்கும். நரேந்திர மோடியை மட்டுமே, மோடி இஸ் a பிக் பிராண்ட்,
அதே மாதிரிதான் தமிழ்நாட்டுல அண்ணாமலை ஒரு பெரிய பிராண்டா இருந்தாங்க. ஆனா அந்த பிராண்டை வந்து செதைச்சது மத்திய பாஜக. ஓகே, மத்திய பாஜக, மாநில பாஜக, இங்க வந்து கோஷ்டி பூசல்கள் ஏகப்பட்டது இருக்கு. அதாவது இவர் என்ன இவர் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தணும்னு பாக்குறாரு. வாசுதேவன் சார், அண்ணாமலை தாண்டி நம்ம தமிழக பாஜகவை பற்றி பேச வேண்டியிருக்கு. தமிழக பாஜகவில் என்ன மாற்றம் சார்? நேரம் இல்லை, ஒரு நிமிடத்தில் சொல்லுங்க. தமிழக பாஜகவில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் என்ன? தலைமை மாற்றம் தேவை இருக்கிறதா? தலைமை மாற்றம் தேவை இருந்தால் எந்த மாதிரியான தலைவர்கள் வருவது தமிழக பாஜகவுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இந்த அண்ணாமலைக்கு பிறகு தமிழக பாஜக தொடர்ந்து தக்க வைப்பார்களா அல்லது இன்னும் மூழ்குவார்களாங்கிறது தான் என்னோட இறுதியான கேள்வியா இருக்கு. இந்த முன்னாள் ஆளுநர் மாதிரியானவங்க எல்லாம் நிறைய பேர் வெக்கேட் பண்ணணும், இடத்த வெக்கேட் பண்ணணும். திராவிட சிந்தனை உள்ளவர்கள் வெக்கேட் பண்ணணும். தேசிய ஆன்மீக சிந்தனை உள்ளவர்கள் மட்டும்தான் வரணும். அதிரடியாக செயல்படுபவர்கள் வரணும். அண்ணாமலை மாதிரி ஒரு பப்ளிக் கனெக்ஷன் இருக்கிறவங்க, பேச்சாற்றல் இருக்கிறவங்க, சொல்லாற்றல் இருக்கிறவங்க, அந்த மாதிரியான ஒரு இளைய தலைவர் நிறைய பேர் இருக்காங்க. எஜி சூர்யா இருக்கிறாரு, ராமசீனிவாசன் இருக்கிறாரு, இவர் இருக்காரு, முருகானந்தம் இருக்கிறாரு, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல அவன் அந்த மாதிரியான ஒரு இளைய ஒரு தலைவரை முன்னால நிறுத்தணும். டெய்லி அண்ணாமலை மாதிரியே ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் கொடுக்கணும், 2 அறிக்கைகள் கொடுக்கணும், ஒரு போராட்டம் அறிவிக்கணும், ஒரு 2 கண்டன அறிக்கைகள் தெரிவிக்கணும். அதாவது ஆளுங்கட்சி தூங்க விடாம பண்ணணும். எப்படி வந்து ஏடிஎம்கே பிரதான கட்சியாக இருக்கும்போது, எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க வந்து அவங்களுடைய வேலையை ஒழுங்கா பண்ணலையோ, அந்த இடத்துல ஒரு வேக்குவம் வந்ததோ, அந்த இடத்துல அண்ணாமலை வந்து ஃபில்அப் பண்ணார் பாருங்க 2021 அப்புறம். அந்த மாதிரியான ஒரு தீவிர எதிர்கட்சி அரசியலை ஆடக்கூடிய ஒரு ஆளை அங்கே நிலைநிறுத்த வேண்டும். நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.